ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான இந்த சம்மருக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ் மின்ட் லெமன் ஜூஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லெமன் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜூஸர் மிக்ஸி ஜாரில் ஒரு லெமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஜூஸில் 600 ml ஜூஸ் வரைக்கும் நம்ம செய்ய முடியும். இப்போ அடுத்ததாக இந்த ஒரு லெமனுக்கு ஒரு 7 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நிறையா சேர்க்குறப்ப தான் லெமன் ஜூஸ் புளிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த புளிப்பு இனிப்பு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது, ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதில் ஒரு 15 பீஸ் அளவுக்கு ஃப்ரெஷ் புதினா இலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 ml இருந்து 500 ml வரைக்கும் வரும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஜூஸர் ஜார்ல அரைக்கிறப்ப நமக்கு ரொம்ப நைஸா அரைச்சி வராது. ஆனா அந்த லெமனோட ஃபிளேவர், புதினாவோட ஃபிளேவர் எல்லாமே நல்லா இறங்கி இருக்கும். நம்ம லெமனை சீட்ஸோட அரைச்சா கூட கசப்புத்தன்மை தெரியாது. இப்போ இந்த ஜூஸை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸோ வாட்டரோ இல்லை சர்க்கரையோ எது தேவைன்னாலும் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, கலரே நல்லா லைட் கிரீனிஷ் கலர்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் கட்டிகளை சேர்த்துட்டு இது கூடவே ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜூஸை இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம். இந்த ஃப்ரெஷ் மின்ட் ஃப்ளேவர் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சம்மருக்கு இது ஒரு பெஸ்ட் ரெசிபி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.